Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கனஸ் அண்ட் தென் அவைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸோ அப்படின்னு பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிங்கனஸ் அண்ட் தென் அவைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ப்ராமிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராமிஸ் பற்றி தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ராமிஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு சர்டன் டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசால்வ் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்படி இல்லை சம்திங் எரர் இருக்குது அந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ லெட் ப்ராமிஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ கொடுத்துட்டு ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராமிஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரோ ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிசால்வ் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிசால்வ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிசால்வ், நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு லெட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் அண்ட் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர் நேம் நான் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து சத்யா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் வந்து சேலம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்டியாக இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிசால்வ் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாமா இல்லை வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எம்டியாக இருக்கா இல்லை இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஓகேங்களா? கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து சம்திங் டேட்டா இருக்குன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து டேட்டா இல்லைன்னு மீனிங். நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் வந்து ரெண்டாவது சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லை அந்த யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட் ரன் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஸ் பார்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இன்கேஸ் வந்து யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசால்வ் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கால்பேக் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல அப்படின்னாலும் நான் வந்து ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கால்பேக் ஃபங்க்ஷனை என்ன அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ்னு என்ன சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து ரிசால்வ் ஃபங்க்ஷன் அதாவது ரிசால்வ் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் டேட்டா இல்லைன்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட் போகும். அந்த எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த யூசரை வந்து இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஸோ இந்த ப்ராமிஸ்க்கு வெளியே என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கெட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன்னா வெளியே நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் டேட்டான்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து இங்கே அலாட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அலாட்டில் ஜஸ்ட் ஹாய் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாட்டில் வந்து ஹாய் சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இந்த ஹாய் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறோன்னா அசிங்கனஸ் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அசிங்கனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அசிங்கனஸ் டிவைட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இனிமேல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக சிங்கனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுகிற கோட் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 ரன் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து செகண்ட் லைன் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து செகண்ட் லைன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர்ட் லைன் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சிங்கனஸ் அப்படிங்கிறது. அசிங்கனஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் அந்த அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் வந்து வெயிட் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அடுத்த லைன் வந்து கால் பண்ணி விட்டுரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அசிங்கனஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசிங்கனஸ் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் லெட் யூசர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ராமிஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராமிஸில் இருக்கிற இந்த டேட்டாவை ஜஸ்ட் வந்து செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா ஒரு 3 செகண்டுக்கு வந்து நான் டிலே பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராமிஸ்குள்ளார செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 செகண்டுக்கு ஸோ இந்த ஒர்க்கை வந்து டிலே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 செகண்டுக்கு டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் டிலே ஆகி நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூசர் இன்ஃபோவில் வந்து அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா. நமக்கு வந்து யூசர் அப்படிங்கிற வேல்யூவை ரிசால்வ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அப்போ அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்க அப்படின்னா ஒரு அசிங்கனஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ப்ராமிஸை வந்து கெட் பண்ணி யூசர் இன்ஃபோவில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம 3 செகண்ட் வந்து டிலே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 செகண்ட் டிலே ஆயிருக்கும். ஓகேங்களா. டிலே ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து யூசர் இன்ஃபோவில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பிரிண்ட் ஆனதுனால நமக்கு ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த யூசர் இன்ஃபோ பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே await அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ await நம்ம இந்த await அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்படி கால் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து 3 செகண்ட் டிலே ஆகி வரும். ஓகேங்களா. அப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 செகண்ட் டிலே ஆகும். ஓகேங்களா. 3 செகண்ட் டிலே ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதுவே நீங்கள் வந்து await போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷனாக ஆயிடும். ஓகேங்களா. அப்போ அசிங்கனஸ் ஃபங்க்ஷனாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒர்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா. அப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் லைன் கோட் வந்து ரன் ஆகணும். அதனால என்ன பண்ணுறேன்னா அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி await அப்படிங்கிற கீவேர்டு வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா await அப்படிங்கிற கீவேர்டு வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து await நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்படி வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராமிஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்கும். ஏன்னா வந்து 3 செகண்ட் வந்து ரன் ஆக வரைக்கும் ஸோ இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் await வந்து கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முன்னாடி வந்து அசிங்கனஸ் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து இந்த கீவேர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து awaitல வந்து மிஸ்டேக் காமிக்கும். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாதான்
நம்ம வந்து இந்த await அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண முடியும். அப்போ await கீவேர்டு யூஸ் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இன் கேஸ் வந்து நீங்கள் அது await கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா நமக்கு அந்த லைன் வந்து உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுதான் வந்து asynchronous and await அப்படிங்கிற கீவேர்டு அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங்கில் சம்திங் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரரை பிரிண்ட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ட்ரை கேட்ச் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கோட் நான் வந்து எழுதிக்கிறேன். அந்த ப்ராமிஸில் வர அவுட்புட் நம்ம டிஸ்பிளே பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து ட்ரை பிளாக்ல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட்ச் பிளாக் கொடுக்குறேன். கேட்ச் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன், எரர் மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா அது வந்து கேட்ச் பண்ணி அது வந்து எரர் மெசேஜ் அப்படிங்கிற வெளியில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா console.logல ஜஸ்ட் அந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் வந்து 3 செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு அந்த யூசரோட டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் கெட் பண்ணும்பொழுது வந்து யூசர் INF அப்படிங்கிற வேரியபிள் மூலமாக கெட் பண்ணுறேன். ஆனால் டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்ஃபோன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அந்த 3 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எரர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்களா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர் யூசர் இன்ஃபோ இஸ் நாட் டிஃபைன்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓ அப்படிங்கிற லெட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ யூசர் இன்ஃபோ கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து கரெக்டான அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா, இந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து ட்ரை அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற பிளாக் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த எரர் மெசேஜை ரிசீவ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இங்கே ப்ராமிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரை பிளாக்ல இருக்கிற இந்த 2 கோட் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரை பிளாக் வெளியே நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா டாட் தென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் இந்த தென் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரோ ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த தென் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னா நமக்கு வந்து எப்போ இந்த ரிசல்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் ஃபங்க்ஷனில் வர வேல்யூ வந்து இந்த டேன் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ நம்ம வந்து அந்த டேன் ஃபங்க்ஷனில் வந்து அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அப்படி இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது நமக்கு கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேனுக்கு அப்புறமா இங்கே ஒரு டாட் கொடுத்துட்டு கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தா சேம் வந்து கால்பேக் ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இன்கேஸ் ஒரு எரர் மெசேஜ் வருது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேன் அப்படிங்கிற ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து console.log ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு எந்த எரர் இல்லாமல் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா நான் வந்து கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து அந்த எரர் மெசேஜ் ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். console.log ஃபங்க்ஷனுக்குள்ளார த ப்ரோக்ராம் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா தேன் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ரிஜெக்ட் அண்ட் தென் ரிசால்வ் அப்படிங்கிற கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும்பொழுது நம்ம இந்த தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து 3 செகண்ட் கழிச்சுட்டு நமக்கு ப்ராமிஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த கேட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அசிங்னஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து இங்கே await அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் await கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஸோ இமீடியட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நம்ம await கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அசிங்னஸ் அண்ட் await அப்படிங்கிற கீவேர்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து 3 செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு தேன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ சம்திங் மெசேஜில் வந்து வேரியபிள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலாம் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு த ப்ரோக்ராம் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா இந்த தேன் அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நமக்கு யூசர் இன்ஃபோ இருக்கிற வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு யூசர் நேம் ஃபஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் யூசர் நேம் கொடுத்துருக்கோம், அதே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து யூசர் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதை கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கன்சோல் லாக் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு யூசர் இன்ஃபோ டாட் யூசர் நேம் நான் கொடுக்குறேன். டாட் யூசர் நேம். நெக்ஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ரஸ் வேணும். ஜஸ்ட் வந்து அட்ரஸ் யூசர் இன்ஃபோ டாட் அட்ரஸ் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். 3 செகண்ட் கழிச்சுட்டு நம்மளுக்கு வந்து யூசர் நேம் வந்து சத்யா பிரிண்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் வந்து அட்ரஸ் வந்து சேலம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் நேம் சத்யா அண்ட் தென் அட்ரஸ் வந்து சேலம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த அவைட் அப்படிங்கிற கீவை நான் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், நம்மளுக்கு உடனே இமீடியட்டாக பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனே இமீடியட்டாக பிரிண்ட் ஆகிடும் அந்த வேல்யூ. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். யூசர் நேம் அண்ட் தென் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைனில் இருக்கும். ஃபைனலாக நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுனால நமக்கு வந்து ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இங்கே பேல பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஆனால் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசிங்னஸ் ஃபங்க்ஷன் மூலியமாக தான் ஓகேங்களா. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்டாக இருக்கிற கோட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா அசிங்னஸ். ஸோ இதில் நம்ம அவைட் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வந்து ஒர்க்கு ரன் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கரண்ட் ஒர்க் வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே அவைட் கீவேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிளாக்ல இருக்கிற ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அசிங்னஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அசிங்னஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பாய்.